இன்னோசென்ட் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு, 4 எபிசோட். மிரண்டுட்டேன் நான் பார்த்துட்டு. 13 வயசு குழந்தை, பால் மனம் மாறாத அந்த குழந்தைய பார்த்தா இவனா என்று தோன்றுகிறது. காலையில தடதடன்னு கதவை தட்டி 3-4 மணிக்கு வந்து அந்த குழந்தைய அரெஸ்ட் செய்து போலீஸ். அப்படிதான் ஆரம்பிக்குது அந்த கதை. அந்த குழந்தை தொடர்ந்து ஒரு வார்த்தையை சொல்லுது. நான் இங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன் அந்த வார்த்தையை. தொடர்ந்து ஒரு வார்த்தை சொல்லுது, எனக்கு அப்பா வேணும், நான் அப்பாட்ட பேசணும். அம்மாவா அப்பானா அப்பா கூட இருக்கட்டும். அப்பா இப்படி பார்த்து கேட்கிறார், என்னப்பா ஆச்சு? கொலை வழக்கு. அந்த குழந்தை சொல்லுது, நான் செய்யலப்பா. அப்பா இப்படி பார்க்கிறார், நான் உன்னை நம்புறேன்பாங்கிறார் அப்பா. 1 வருஷம் போதுங்க கேஸ். ஒரு சைக்கியாட்ரிக் தான் கண்டுபிடிக்கிறார். 15 வயது குழந்தையை அவன் 13-14 கத்தி குத்து வச்சு கொலை பண்ணியிருக்கான். அவன் தான் பண்ணான். 4வது எபிசோட்ல என் மனம் அருந்து அருந்து விழ விழ அந்த காட்சிகளில் வந்த டயலாக்ஸ் இருக்குல்ல, இங்கிலீஷ்ல தான் இருக்கு, கீழே வந்து சப்டைட்டில் இருக்கு. சப்டைட்டில் படிச்சா உங்களுக்கு புரியும். தன்னுடைய மனைவியின் கையை பிடித்து கொண்டு, குழந்தை வந்து கொலை பண்ணிட்டான்னு அவனே ஒத்துக்கிட்டானேம்மா, என்கிட்ட ஏமா சொன்னான்? நான் செய்யலப்பான்னு என்கிட்ட சொன்னானேம்மா, ஏமா சொன்னான்? அப்புறமா அந்த மனைவியை அனுப்பிவிட்டு அந்த அப்பா சொல்லுவார், தன் குழந்தை எது சொன்னாலும் நான் நம்புகிறேன் என்கின்ற படிமத்தை நான் என் குழந்தைக்கு ஏற்படுத்தி விட்டதனால் அந்த குழந்தை என்னை அந்த நிலையில் பயன்படுத்தி கொண்டது. நான் அங்கே கண்டிப்பை கொடுக்கவில்லை. வெள்ளிக்கிழமை இரவு அவன் லேட்டாக வந்தால் 12 வயது குழந்தை தானே என்று அவனை விட்டு விட்டேன். புது ஷூ வேணும், இவ்வளவு விலைக்கு வேணும்னு கேட்டா கேரேஜில் நான் வேலை செய்து அவனுக்காக நான் ஷூஸை செய்து கொண்டு வந்து தந்தேன். ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கு கதவை பூட்டி கொண்டு உள்ளே சத்தமா மியூசிக் போட்டுக்கிட்டு பேசிக்கொண்டே இருந்தால் என்ன அங்க சத்தம் என்று கேட்ட 1 நிமிடத்தில் எல்லா சத்தமும் அடங்கி ஒடுங்கிய பொழுது என் குழந்தை எனக்கு கீழ்ப்படுகிறான் என்று நான் தவறாக புரிந்து கொண்டேன். நான் வெறும் அன்பை மட்டும் காட்டி என் பிள்ளை இவ்வளவு பெரிய குற்றவாளியாக நிற்பதற்கு தந்தை என்கின்ற கடமையிலிருந்து நான் தவறிவிட்டேன், என் குழந்தையே என்னை மன்னித்து விடு என்று சொல்லுகின்ற வார்த்தையோடு அந்த காட்சி முடிகிறது. நான் உங்க எல்லாரையும் கேட்கிறேன், என்னையும் சேர்த்து தான் நான் கேட்கிறேன் இந்த கேள்வியை. என் தாய் என்னிடத்தில் காட்டிய கண்டிப்பை நான் என் மகனிடத்தில் காட்டுகிறேனா?